ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரண்டிங் டிப் நம்பர் 21. எஸ். ஸோ எல்லா டிப் மாதிரியுமே திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிப் தான். என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஆண்டவரோட அன்பை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். வெறுமனே இப்போ நம்மளை மாதிரி வளர்ந்தவங்க பெரியவங்களுக்கு இப்போ யாராவது ஐ லவ் யூ அப்படின்னு, இப்போ என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியும் ஹீ லவ்ஸ் மீ அண்ட் அவங்க என்னை எப்படிலாம் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அப்படி தானே நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி தான். ஸோ நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் நம்ம வளர்ந்து வந்ததுனால நம்மளால் அதை உணர முடியும், அதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம அந்த லவ்வை புரிய வைக்க முடியும், ஆண்டவரோட அன்பை எப்படி புரிய வைக்க முடியும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா டேடி? குழந்தைகளுக்கு நம்மளோட நடக்கையிலையும் நம்மளுடைய செய்கையிலும் தான் நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். கரெக்டாக சொன்னீங்க. ஸோ பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறோம் நம்ம குழந்தைங்க கிட்டங்கிறத பொறுத்து தான் அவங்க ஆண்டவரோட அன்பு இப்படி தான் இருக்கும், இதை விட அதிகமாகவும் இருக்குங்கிறத அவங்க உணர போகிறாங்க. நம்ம ஃபேமிலியில் சண்டை போட்டுட்டு தப்பாக பேசிக்கிட்டு எப்பவுமே ஆண்டவரோட உள்ள வாழ்க்கையோட கான்ட்ராடிக்டரியாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அவங்களால ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சிக்க முடியாது. ஃபேமிலியிலேருந்து தான், அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் அந்த ட்ரூ லவ், ஏன்னா அப்பா அம்மாவால் தான் ஹானஸ்ட் லவ் கொடுக்க முடியும், உண்மையான லவ் கொடுக்க முடியும். இன்னொன்று, சுயநலமற்ற ஒரு அன்பை அம்மா அப்பாவால் தான் காட்ட முடியும், அப்படி தானே? ஸோ அந்த அன்புலேருந்து தான் இப்போ நம்ம ஏசப்பா உன்னை நேசிக்கிறாங்க அப்படின்னும் போது, ஓ நமக்கு முதல்ல நம்ம அம்மா அப்பா நம்மளை இப்படி நேசிக்கிறாங்களா, அப்போ ஏசப்பாவும் நம்மளை இப்படி தான் நேசிக்கிறாங்க, இதை விடையும் அதிகமாக ஏசப்பா நம்மளை நேசிக்க முடியுங்கிறதையும் நம்ம தான் சொல்லி கொடுப்போம், அப்படி தானே? ஏசப்பா நம்மளை காட்டிலும் அதிகமாக அவங்கள நேசிக்கிறாரு, நம்மளை காட்டிலும் இன்னும் அதிகமாக கேர் எடுத்து நேசிப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனால் வெறுமனே வார்த்தையில் மட்டும் நம்ம we love youன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறத தாண்டி நம்மளோட ஆக்ஷன்ஸ் ஒரு இடத்துலையும் how we care for them, நம்ம அவங்கள எப்படி கேர் பண்ணுறோம், அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு எப்படி நம்ம அன்பாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறோம், அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நம்ம பேச்சிலேயே தெரிஞ்சிடும்ல ஒருத்தங்க நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க பேசுகிறதுலே தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? தே வில் பி ஏபிள் டு ஃபீல். நம்மளால் வெறும் அன்பை வார்த்தையில் ஐ லவ் யூன்னு சொல்கிறத தாண்டி நம்மளால் உணர முடியும்ல. என் ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னால் உணர முடியுது அந்த அன்பை, அப்போனா தான் அது ரியல் அன்பு, அப்படி தானே? நம்மளால் உணர முடியாத அன்பை நம்ம வெறும் வார்த்தையில் சொல்லிகிட்டு இருந்தால் அது ஒரு மீனிங்லெஸ் லவ்வாக மாறி போயிடும். ஸோ நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எப்படி அன்பாக நடந்துக்கிறோம், நம்மளோட வெறும் வார்த்தையில் கிடையாது, நம்மளோட ஆக்ஷனில், நம்மளோட ஒரு பிஹேவியர்லையும் நம்மளோட குணாதிசயங்கள் யாரை போல் இருக்கணும்னா நம்ம அப்பா போல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல் இருக்கணும், அதை பிரதிபலிக்கணும். குடும்பம் ஏற்படுத்தப்பட்டதுக்கான நோக்கம் அதுதான். ஸோ இது பிப்ளிக்கலாக நம்ம இந்த எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கெட்டகுமாரன் கதை இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். கெட்டகுமாரன் என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அங்கே போயிட்டு காசு இருந்த காசு எல்லாத்தையுமே செலவழிச்சிட்றான், எல்லாமே தப்பான இதில் செலவழிச்சிட்றான். கடைசியில் காசே இல்லாமல் ஒரு பன்னியோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான். அப்போ அவனுக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வரும் டேடி அவனுக்கு? அவங்க வீட்டோட ஞாபகம் வரும். எக்ஸாக்ட்லி, அவங்க வீட்டோட ஞாபகம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அவங்க அப்பாவோட, கரெக்ட், அவங்க அப்பாவோட ஞாபகம் வரும். அவங்க அப்பாவோட ஞாபகம் வரும்போது அவன் என்ன நினைப்பான், அவங்க அப்பா அவங்க வேலைக்காரங்க கிட்டே எப்படி இருக்காங்கன்றது அவனுக்கு தெரியும். விச் மீன்ஸ் அவங்க அப்பா அவ்வளோ கேரிங், அவ்வளோ நல்லவங்க. ஹீ ஷோஸ் லாட் ஆஃப் லவ், இறக்க குணம் உள்ளவங்க. ஸோ அந்த விஷயந்தான் அவனை அவங்க அப்பா கிட்ட திரும்பி, அவன் பண்ண தப்பை தாண்டி நம்ம அப்பா நம்மளை ஏற்றுப்பார், நம்ம அப்பா நம்மளை நேசிக்கிறாரு, அவங்க அப்பாவுக்கு பணம் காசை விட அவங்க பிள்ளை தான் முக்கியம் அப்படிங்கிறது அவங்க அப்பா ஒரு ஆக்ஷன்லேயும் அவனுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அந்த லவ் அவங்க அப்பா அன்னைக்கு காட்டினது தான் அவனை எங்கே திரும்பி கொண்டு போச்சு, அவங்க அப்பா கிட்டேயே. அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டால் எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்குவார். அட்லீஸ்ட் அவன் என்ன நினச்சான்னா, என்னை வேலைக்காரன் மாதிரியாவது எங்கள் அப்பா வச்சுக்கிட்டோன்னு சொல்லி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஹி வாஸ் ஸோ ஷியோர் அவங்க அப்பா அவனை எப்படியாவது ஏற்றுப்பாங்க அப்படின்றது. விச் ஷோஸ் த லவ் தட் த ஃபாதர் ஹேஸ் ஓவர் த சில்ட்ரன், ஓவர் ஹிஸ் சன். அப்படி தான் நம்மளும் நம்ம பிள்ளைங்க மேலே
தே ஷுட் பி ஷியோர் நம்ம அப்பா நம்மளை பாதுகாப்பாங்க, நம்ம அப்பா தப்பான இடத்துல இல்லை. இந்த அன்பு வந்து நான் வந்து ரைட் வேல சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து நம்ம பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம பையன் பண்ணது தப்புங்கிறத நம்ம சொல்கிறதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. கரெக்ட் தானே டாடி? அங்கே போயிட்டு இல்லை என் பையன் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் அந்த மாதிரி ஆன ராங் லவ் பற்றி சொல்ல. பிள்ளை தப்பு பண்ணிட்டா மனம் மாறி வந்த பிறகு அம்மா அப்பாவாக நம்ம அவங்கள ஏற்றுக்கிட்டு நம்ம அன்பின் நிமித்தமாக மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்ட திரும்பி வருவாங்க. நம்ம அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது அந்த எக்ஸாம்பிள் ஏசப்பா தான் சொல்கிறாரு. ஸோ அதில் அப்பா யார்? நம்ம அப்பா, அப்படி தானே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த அப்பா, அந்த நல்ல தகப்பன் அவர் மட்டும்தான். ஸோ இந்த லவ்வை நம்ம ஃபேமிலியில் அம்மா அப்பாவா நம்ம காட்டும் போது தான் நம்ம பிள்ளைங்க நிறைய விஷயங்கள் டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அவங்களால நம்ம கிட்ட வர முடியும். நம்ம ஒரு அன்புங்கிற பிளாட்ஃபார்மை அவங்க மேலே கேர், ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம செட் பண்ணி கொடுக்கல. எல்லா இடத்துலையும் நம்ம பிள்ளைங்களை விட்டு கொடுத்துட்றோம். அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணல. அவங்க மேலே எல்லா பழியும் போட்டுடுறோம். அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கேட்குறது கிடையாது. அவங்க சைடில் உள்ள நீட்ஸையோ அவங்க ஃபீலிங்ஸையோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸையோ நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்களால் நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீயாக பேசவே முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட நம்மக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. தே வில் ட்ரை டு ஹேண்டில். எங்கே நம்ம சொன்னால் நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டுவாங்க, நம்மளை அடிப்பாங்க, நம்மளை அவ்வளோதான் அசிங்கப்படுத்திடுவாங்க, எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க, அவ்வளோதான் நம்ம லைஃபே போயிடும், எல்லார் முன்னாடியும் நமக்கு அவமானம், இப்படின்ற ஃபீலிங் நம்ம க்ரியேட் பண்ணுறோமா? இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் அம்மா அப்பா கிட்ட போனால் என்னை மன்னிச்சிருவாங்க, நான் இனிமேட்டு இந்த தப்பை பண்ணாத அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற பிளாட்ஃபார்மை நம்ம செட் பண்ணி கொடுக்குறோமா அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கெட்டகுமாரன் கதையில் அவன் திரும்பி வந்த பிறகு அவனை அப்படியே கட்டி அணைச்சி ஏற்றுக்கிட்டு அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செஞ்சார். அவனை குத்தி காட்டல, நீ இதெல்லாம் பண்ண, இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட, நீ என்னை விட்டுட்டு போனியே, நீ தானே போன, உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும், நீ தானே இந்த டெசிஷன் எடுத்த, இது உன் பாடு, இது உன் பிரச்சனை, நீ தான் சார்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கை விரிக்கலை. அவனுக்கு அவங்க அப்பாவின் அன்பு நல்லா நேரடியாக அவன் உணர்ந்திருக்கான், அவன் அதை பார்த்துருக்கான். ஸோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் அப்பா அம்மாவா நம்மளோட அன்பை உணரணும். நம்ம பிள்ளைங்க நம்மளோட அன்பை பார்க்கணும். இதெல்லாம் எப்படின்னா வெறுமனே அந்த குழந்தைகிட்ட மட்டும் நம்ம பண்ண போகிற காரியங்களா கேட்டால் கிடையாது. அவன் வந்து அவங்க அப்பா அவங்க வேலைக்காரங்களே எப்படி ட்ரீட் பண்ணுறாருங்கிறத அவன் பார்த்துருக்கான். ஸோ நம்ம மற்ற மனிதர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், கிறிஸ்துவின் அன்பில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், கிறிஸ்துவின் அன்பை எப்படி மற்ற மனிதர்களிடம் நம்ம வெளிப்படுத்துகிறோம், இது எல்லாமே நம்ம பிள்ளைங்க நம்மளை சுற்றி நோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. நம்ம மற்றவங்கிட்ட எப்படி பேசுகிறோம், எப்படி இறக்க குணம் காட்டுறோம், எல்லாமே. ஸோ ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த உதவியை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பிள்ளைங்க முன்னாடி அதான் ஆண்டு சொல்லிட்டாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்மளே கொடுக்காதப்போ பரமபிதா கூட அதை கொடுக்க மாட்டாருன்னு தான் ஆண்டு சொல்கிறாரே ஒழிய, நீங்களே பாம்பை தான் கொடுப்பீங்க, நீங்களே கல்லை தான் கொடுப்பீங்க அப்படின்னு ஆண்டு நம்மளை குற்றம் சாட்டல. ஸோ நம்ம நல்ல பெற்றோர்களாக, ஏன்னா நம்ம அப்பா அப்படிப்பட்ட நல்ல தகப்பன், அவரோட குணாதிசயங்கள் அவரோட சாயலை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு அதை பிரதிபலிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டர் நம்ம கொடுத்துருக்குறாரு. அப்படி தானே? ஸோ இதுக்கு நம்ம ஆண்டர்கிட்ட தான் ஞானம் கேட்கணும். நம்ம ஒரு நாள் ஒரு காரியத்துலையும் நம்ம பிள்ளைங்க முன்னாடி ஜாக்கிரதையாக நம்மளோட முகநாடி வேறுபடாமல், இல்லை லிட்ரலி தட் வுட் பி அ ரைட் வேர்ட் நினைக்கிறேன். பிள்ளைங்க முன்னாடி நம்மளோட முகநாடி ஒரு காரியங்களில் எப்படி வெளிப்படுது, அந்த முகநாடி வேறுபடாமல் நம்ம பிள்ளைங்க கிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கிறதுக்கு, ஞானத்தோடு நடந்துக்கிறதுக்கு ஞானத்தின் தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. அவர் தான் ஞானம். அவரோட ஞானத்தில் நம்ம வளர்றதுக்கு கர்த்தர் நம்மளை வளர்த்துவாராக அப்படின்னு தான் நம்ம கேட்கணும்ல. ஸோ ஆண்டர் நம்மளை அதுக்குள்ள வளர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை, ஸோ நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்குள்ளே இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாளை பின்ன அவங்க அந்த சொசைட்டிக்குள்ளே போகும்போது தே வில் பி ஏபிள் டு ஷோ காட்ஸ் லவ்ல. அப்படி தான் அது செயல்படும் நான் நம்புகிறேன். ஃபேமிலியில் தெரிஞ்சுக்காமல் அத்தனை வருஷம் அவங்க வீட்டில் அதெல்லாம் கற்றுக்காமல் வெளியே போய் மனிதர்களை பார்க்கும்போது தே வில் நாட் நோ ஹவு டு ரியாக்ட்.
மனுஷங்களை எப்படி நேசிக்கணும்னே அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. வீட்டுக்குள்ளே அவங்க அதை கற்றுக்கல அப்படின்னு சொன்னால் மனுஷங்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிய போகிறதில்ல. நம்மளை பார்த்து தான் கற்றுக்க போகிறாங்க. ஸோ we have to be very careful in everything we do. நம்ம பண்ண போகிற எல்லா காரியத்திலையும் நம்ம ஜாக்கிரதையாகவும் ஆண்டர்கிட்ட நம்ம ஒரு நாளும் அந்த ஞானத்தை கேட்டு அவரோட வழியில் நம்ம நடக்கிறதுக்கு கர்த்தர் தாமே நம்மளோட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கான ஞானத்தையும் அதுக்கான கிருபையும் நமக்கு தருவாராக. கர்த்தரே இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரே நமக்கு நம்ம பிள்ளைங்களை அவரோட வழியில் வளர்த்து தரணுங்கிறதான் நம்மளோட ப்ரேயர்ஸ். அவங்களுக்காக அவருக்காக அவங்க வளரணுங்கிறது தான் நம்மளோட ப்ரேயர்ஸ். ஸோ கிறிஸ்துவின் அன்பை அவங்க எப்படியாவது ஏற்றுக்கணும், நம்ம பிள்ளைங்க எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதோட நோக்கம் ஆண்டவர் நம்ம மேலேயும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுருக்கிறார். ஸோ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. மே காட் bless you.